வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதே தொகுதி பங்கீட்டை ஆரம்பித்த முதலமைச்சர் ஸ்டாலின், லீக்கான திமுகவின் முதல் கட்ட தொகுதி பங்கீடு, அப்படி யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதற்கு திமுக தயாராகிவிட்டது. அதாவது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பிப்ரவரி 15ஆம் தேதி காசியில் கொடுத்த பேட்டி, அதற்கு பிறகு மார்ச் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு, இவையெல்லாம் திமுகவிற்கு மாநில உரிமைகளுக்கான போராட்ட ஆயுதமாக மட்டுமல்லாமல் அரசியல் ஆயுதமாகவும் பயன்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதை கண்டித்தும், கல்வி நிதி உட்பட பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசால் நிதி வழங்கப்படாததை கண்டித்தும், மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க முயல்வதை கண்டித்தும் தொடர்ந்து திமுக பொதுக்கூட்டங்களையும் அரங்கு கூட்டங்களையும் நடத்தி வருகிறது. அதன்படிதான் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவின் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிர்க்கட்சிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன, குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவின் பிரிவுகள் இணைந்து தேர்தலை சந்தித்தால் என்ன விளைவுகள் ஏற்படும், அல்லது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் இப்படியே இருந்தால் தேர்தல் களம் என்னவாகும் என பல்வேறு வகைகளிலும் மாப்பிள்ளை சபரீசனின் பின்னமைப்பு தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி வருகிறது. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு 234 தொகுதிகளையும் முக்கியமான சில நிர்வாகிகளிடம் பிரித்து கொடுக்கும் பணியும் திமுகவில் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கரூர், கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு தான். அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே.நேரு அவர்களுக்கு 35 சட்டமன்ற தொகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்களுக்கு 45 சட்டமன்ற தொகுதிகளை வருகிற பொதுத் தேர்தலுக்கு பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர் தேர்விலும் இவர்களுடைய பங்கு இருக்குமா என்ற விவாதமும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. அதன்படி செந்தில் பாலாஜிக்கு 22, கே.நேரு அவர்களுக்கு 35, வேலு அவர்களுக்கு 45 என இப்போதைக்கு 102 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் ரகசியமாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளையும் இதேபோல முக்கிய அமைச்சர்களுக்கு பங்கீடு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தாலும் அசால்ட்டாக இருந்துவிடக்கூடாது என்று தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.